எல்லாருக்குமே தொழில் தடை அப்படின்றது ஒன்று இருக்கும். நம்மளுடைய 10ஆம் அதிபதி தான் தொழில் ஸ்தானம். அப்போ இந்த 10ஆம் அதிபதி எப்படி இயக்கலாம் அப்படின்னா, தொழிலுக்குரியான இயக்குதல். 10ஆம் அதிபதி இயக்குதல் எப்படி இயக்கணும்? இப்போ ஒரு வாகனம் மூலியமாக நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ட்ரெயின்லேருந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோம். அந்த பஸ்ஸில் அதே மாதிரி இந்த மாதிரி வாகனங்கள் மூலியமாக தான் நம்ம இயக்கிக் கொள்வோம் நம்மளே. வாகனம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு தொழில் நல்லா ஓடணும் அப்படின்னா, நல்லா ஓடாத தொழில் நல்லா ஓடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ட்ரெயின் பயணங்களை நீங்கள் பிறந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போனேன். சரி, இன்னொரு ஊர்னா என்ன ஊர்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க, ஒரு எப்படி சொல்கிறேன்னா தை மாதம் பிறந்திருக்கீங்க. இது வந்து நீங்கள் பிறந்த மாதம், சரிங்களா? அங்கே இருந்து தமிழ் மாதத்தில் தை மாதத்துலேருந்து அப்படியே எண்ணி பாருங்கள். தையிலேருந்து எண்ணணும். நீங்கள் பிறந்த மாதத்திலேருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதம் புரியுதுங்களா? ஐப்பசி மாதம், சரிங்களா? அப்போ ஐப்பசி மாதம் எந்த ஊர் வருதுன்னு பார்க்கணுங்க. நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ஐப்பசி மாதத்தினுடைய ஊர் எது. ஐப்பசி மாதம் எங்கே வரும் எண்ணி பாருங்கள். நீங்கள் பிறந்த மாதத்திலேருந்து ஐப்பசி மாதம் எங்கே வருதுன்னு அந்த மாதத்துக்கான ஊர், சரிங்களா? அந்த ஊரில் ட்ரெயின் பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் கண்டிப்பாக வெற்றி அடையும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் தாந்திரிக பரிகாரம்னு சொல்கிறோம்.